நடிகர் மன்சூர் அலிகான் தனது தமிழ் தேசிய புலிகள் கட்சியின் பெயரை மாற்றி புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நடிகர் மன்சூர் அலிகான். தற்போது மீண்டும் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியுள்ள அவர் சமீபத்தில் விஜயின் லியோ திரைப்படத்தில் நடித்திருந்தார். தமிழ் தேசிய அரசியலில் தீவிர ஆர்வம் கொண்ட மன்சூர் அலிகான் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்றி வந்தார். பின்னர் அந்த கட்சியிலிருந்து விலகி கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ் தேசிய புலிகள் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியின் சார்பில் அவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தன்னுடைய அமைப்பின் பெயரை தற்போது மாற்றியுள்ளதாக அறிவித்துள்ளார். அதன்படி தமிழ் தேசிய புலிகள் என்ற தன்னுடைய கட்சியை இந்திய ஜனநாயக புலிகள் என பெயர் மாற்றம் செய்துள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். நாளை காலை 9 மணிக்கு இந்திய ஜனநாயக புலிகள் என்ற பெயர் மாற்றத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த மாற்றம் ஜாதி வெறியை நீக்கி கல்வி மற்றும் சமத்துவ உரிமைகளை அனைவருக்கும் உறுதி செய்வதில் உள்ள அக்கறையை பிரதிபலிக்கும் என்றும், தந்தை பெரியார் மற்றும் டாக்டர் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நமது இயக்கத்தை விரிவுபடுத்தும் இந்த புதிய பயணத்தின் மூலம் நாம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்வோம் என கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.